Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 6 ஓட first chapter patterns in mathematicsல exercise number 1.5 பண்ண போறோம். இப்போ நம்ம 1.5ல பாத்தீங்கன்னா patterns in shapes பண்ண போறோம். ஒவ்வொரு shapesக்கு நடுவுல இருக்க ரிலேஷன்ஸ் என்னென்ன இருக்கு and எந்த pattern வந்து ஃபாலோ பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம 1.5ல பண்ண போறோம். Other important and basic patterns that occur in mathematics or patterns of shapes. These shapes may be in 1, 2 or 3 dimensions or in even more dimensions. The branch of mathematics that studies patterns in shapes is called geometry. Shape sequences are one important type of shape pattern that mathematicians study. Table 3 shows a few key shape sequences that are studied in mathematics. இப்போ நம்ம ஷேப் பார்த்தீங்கன்னா அது டைமென்ஷன்ஸ் இருக்கும் 1, 2D or 3D டைமென்ஷன்ஸ்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷேப் பற்றி நம்ம மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் வந்து ஜியாமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜியாமெட்ரி நம்ம என்னென்ன படிக்கிறோம், சர்க்கிள், ரெக்டாங்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய ஷேப் படிக்கிறோம். ஸோ இந்த பிரான்ச்க்கு பேர் பார்த்தீங்கன்னா ஜியாமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இப்போ நமக்கு டேபிள் 3, சோஃபா நம்ம டேபிள் 1 பார்த்தோம், டேபிள் 2 பார்த்தோம் அண்ட் டேபிள் 3 பார்க்க போறோம். இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஷேப் பேஸ் பண்ணி படிக்க போறோம். ஸோ ஈச் ஷேப்க்கு என்னென்ன பேட்டர்ன்ஸ் ஃபாலோ ஆகுது அது நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்க வந்து டேபிள் 3ல பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஷேப் சீக்வன்சஸ் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். Figure it out. Can you recognize the pattern in each of the sequences in table 3? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ஷேப்க்கு நடுவுல இருக்கிற பேட்டர்ன்ஸ் என்ன இருக்கு, எந்த பேட்டர்ன் பேஸ் பண்ணி இந்த ஷேப் ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா we have regular polygons. ஸோ ரெகுலர் பாலிகன்ஸ்ல நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிள் எத்தனை சைட்ஸ் இருக்கு, 3 சைட்ஸ் இருக்கு. அப்புறம் குவாட்ரிலேட்டரல் 4 சைட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பென்டகன் 5 சைட்ஸ், ஹெக்ஸகன்னா 6, ஹெப்டகன் 7, ஆக்டகன் 8, நோனகன் 9, அதுக்கப்புறம் டெகாகன் 10. ஸோ ஒவ்வொரு சைட்ஸ் பேஸ் பண்ணி பேர் வச்சிருக்காங்க. அண்ட் இதுல என்ன பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கவுண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 3 1 1 ஆட் பண்ணிருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு சைட்ஸா வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த பாலிகன்ஸ்க்கான பேட்டர்ன் என்ன பார்த்தோம்னா, ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 3 adding 1 we get the polygons. So ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கும் வந்து ஒவ்வொரு சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஈச் சைடுக்கு வந்து டிஃப்ரெண்ட் நேம்ல நம்ம ப்ரெசென்ட் பண்றோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நமக்கு கம்ப்ளீட் கிராஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் தான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க, K2, K3, K4 அந்த மாதிரி ஈச் பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா டயகனல்ஸ் நமக்கு கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் வந்து கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்கு, நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் equal to n into n minus 3 by 2. இப்போ இந்த 5 sides பென்டகனோட diagonals நான் கண்டுபிடிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா I take 5. அப்போ n is 5. 5 into 5 minus 3 by 2. இப்போ நான் சால்வ் பண்றேன். 5 into 5 minus 3 2 by 2. இப்போ நான் இந்த 2 2 கேன்சல் பண்றேன். எனக்கு 5 ஆன்சர் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், பிளஸ் இப்போ நம்ம நம்பர் ஆஃப் சைட்ஸ் பார்த்தோம் இல்லையா 5, that we have to add 5 which is 10. இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து we have 10 lines in this. So diagonal சேர்த்து சைட்ஸ் சேர்த்து we get 10 lines. செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா 5 சைட்ஸ் இருக்கும். இப்போ வந்து இது ஒரு லைன், அப்போ 6 7 8 9 10. டோட்டலா வந்து 10 லைன் செக்மெண்ட் இருக்கு இன்க்ளூடிங் தி சைட்ஸ். ஓகேங்களா, இது 5 ஆட் பண்ணி உள்ள 5 டயகனல்ஸ் இருக்கு. இப்போ 6க்கு நம்ம இதே ஃபார்முலா அப்ளை பண்ணி செக் பண்ணலாம், டோட்டலா எத்தனை லைன் செக்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ K6 equal to formula n into n minus 3 by 2. இப்போ n பாத்தீங்கன்னா 6, 6 into 6 minus 3 by 2. இப்போ 6 into 6 minus 3 என்ன வரும், 3 வரும் by 2. இப்போ 2 3s are 6. அப்போ 3 into 3 9 plus நமக்கு எத்தனை சைட்ஸ் இருக்கு, 6 சைட்ஸ் இருக்கு. plus 6 நம்ம ஆட் பண்ணா we get the number 15. அப்போ இதுல பார்த்தா டோட்டலா நமக்கு 15 லைன் செக்மெண்ட்ஸ் இருக்கும். செக் பண்ணி பார்க்கலாமா. இப்போ சைட்ஸ் வந்து 6 இருக்கு, பிளஸ் நமக்கு உள்ள வந்து 9 டயகனல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7
8, 9. So diagonals and sides சேர்த்து we get 15 line segment in this graph. இப்போ இந்த pattern பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்னா K3 இதுல வந்து எதுவும் diagonals கிடையாது. Next இதுல பார்த்தீங்கன்னா we get 6. இதுல 6 வரும், இதுல 3 இருக்கு. இதுல வந்து we observe the triangle numbers pattern. Triangle numbers என்ன வருது? 1, 3, 6, 10, 15. இப்போ நம்ம complete graphல வந்து எந்த pattern observe பண்ணியிருந்தோம்? We can see triangular number patterns in each shape. இப்போ stacked squaresல பார்த்தீங்கன்னா இங்க 1 இருக்கு, அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9, then அதுக்கப்புறம் 16, next 25. So இது மாதிரி பார்த்தீங்கன்னா full and full வந்து squares value வருது நமக்கு. ஓகேங்களா? So 1 into 1 1, 2 into 2 4, 3 into 3 9, 4 into 4 16, 5 into 5 25. இப்போ இந்த stacked squares நமக்கு pattern பார்த்தீங்கன்னா we can see the square number patterns in this sequence. Next we have stacked triangles. So stacked என்னது ஒன்னு மேல ஒன்னு அடுக்குறது தான் stacked. So இந்த triangle பார்த்தீங்கன்னா ஒன்னு மேல ஒன்னு அடுக்குறதுனால we call it stacked triangles. இப்போ இதுல என்ன pattern பார்த்தீங்கன்னா இங்க 1 இருக்கு, அதுக்கப்புறம் இங்க 4 triangles இருக்கு, அதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 9 இருக்கு, அதுக்கப்புறம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 triangles இருக்கு. So இங்க வந்து பார்த்தீங்கன்னா we have 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. So இங்க வந்து பார்த்தீங்கன்னா 25 triangles இருக்கு. என்ன pattern பார்த்தீங்கன்னா இங்க 1 இருக்கு, 4 இருக்கு, 9 6. So 1 plus 3 we get 4, 4 plus 5 we get 9, 9 plus 7 பார்த்தீங்கன்னா நமக்கு 16 வருது, 16 plus 9, 16 plus 9 பார்த்தீங்கன்னா நமக்கு 25 வருது. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து odd numbers add பண்ணிருக்காங்க. Starts from 3. 3ல இருந்து பார்த்தீங்கன்னா odd numbers add பண்றாங்க for stacked triangles. 25 க்கு அப்புறம் நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 25 இங்க 9 க்கு அப்புறம் என்ன வரும் 11 இல்லையா? அப்போ next sequence will be 25 plus 11 is 36. Starts from 3, consecutive odd numbers are added. இப்போ next வந்து we have cock snowflake. இப்போ snowflake பார்த்தீங்கன்னா இந்த நேம் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா இது கண்டுபிடிச்ச சயின்டிஸ்டோட நேம் தான் காக். ஸோ ஃபுல் நேம் வந்து வேற, ஷார்ட்டாக வந்து காக் ஸ்னோஃப்ளேக். அவர் தான் இந்த ஷேப் கண்டுபிடிச்சிருந்தார், ஸ்னோஃப்ளேக்கோட ஷேப் கண்டுபிடிச்சதுனால. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு which has 3 sides. இப்போ இங்க எல்லாமே வந்து ட்ரையாங்கிள் தான் இருக்கு இல்லையா? இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். பட் என்னன்னா வந்து 3 சைட்ஸ் இல்லை, அந்த சைட்ஸ் வந்து மாறுது. இப்போ இந்த ட்ரையாங்கிள் எப்படி மாறுது அப்படின்னா it forms 4 sides. 1 2 3 4. ஒரு ஸ்பீட் பம்ப் மாதிரி ஒரு 4 சைட்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4. இங்க பார்த்தீங்கன்னா 1 2 3 4. இப்போ இந்த 3 லைன்ஸ் என்ன ஆகுதுன்னா 4 லைன்ஸ் தான் ஃபார்ம் ஆகி அப்படியே அந்த ஷேப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது. இங்க வந்து 3 சைட்ஸ் இருக்கு. இங்க என்னன்னா அந்த ஸ்பீட் பம்ப் நான் சொன்னேன் இல்லையா, அந்த 1 2 3 4 இந்த கான்செப்ட் பார்த்தோம்னா இந்த 3 into 4. அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா again 3 into 4 into 4. இங்க வந்து 3 basic into 4 into 4 into 4. இந்த மாதிரி நம்ம ஆட் ஆன் பண்ணிட்டே போலாம். இப்போ நம்ம சால்வ் பண்ணா we get 3 into 4 12. So 12 சைஸ் இருக்கான்னு பார்த்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. So 12 சைஸ் நமக்கு வந்துருச்சு. Same இங்கே பார்த்தீங்கன்னா 3 into 4 12. 12 4s are 48. Okay. And next பார்த்தீங்கன்னா again 3 into 4 12, 12 into 4 48, 48 into 4. 48 into 4 நமக்கு 4 8s are 32, 3 4 4s are 16 plus 3 19. 192 size வந்து இதில் இருக்கும். So இந்த மாதிரி adding 4 into 4 நமக்கு size வந்து increase ஆகிட்டே போகுது. Starts from 3, multiplying with 4 we get this sequence. Next வந்து second sum. Try and redraw each sequence in table 3 in your notebook. Can you draw the next shape in each sequence? Why or why not?
After each sequence, describe in your own words what is the rule or pattern for forming the shapes in the sequence. இப்போ நமக்கு செகண்ட் क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னா இந்த பேட்டர்ன்ஸ்க்கு நெக்ஸ்ட் ஷேப் என்ன இருக்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான பேட்டர்ன்ஸ் என்னென்ன ஃபாலோ ஆயிருக்கு, எந்த பேட்டர்ன் பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஷேப்ஸும் வந்து ஃபார்ம் ஆகுது அதை நமக்கு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் சம்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எல்லாமே. அண்ட் இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் ஷேப்போட டிரா பண்ண போறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பாலிகன் பார்த்தா 11 சைஸ் வச்சு பண்றோம். தட் நேம் இஸ் hendecagon. hendecagon. ஓகே, சோ ஹெண்டா மீன்ஸ் கிரீக்ல வந்து 11. இப்போ நான் இந்த 11 சைஸ் டிரா பண்றேன். இப்போ நான் hendecagon டிரா பண்றேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இந்த மாதிரி 11 சைஸ் வச்சு நம்ம டிரா பண்ணோம். கொஞ்சம் ஷேப் மாத்தி இருக்கு, நீங்க ப்ராப்பரா ஸ்கேல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் கிராஃப்க்கு we have to draw the next diagram. இப்போ பாத்தீங்கன்னா இங்க K6 கொடுத்திருக்காங்க. K6 னாங்கிறது hexagon, 6 sides இருக்கு இல்லையா, hexagon. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன டிரா பண்ணா heptagon டிரா பண்ணோம் which has 7 sides. So 4 5 6 7. இப்போ நான் heptagon டிரா பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் K7 equal to n into n minus 3 by 2. இப்போ n வேல்யூ என்ன 7. அப்போ 7 into 7 minus 3 by 2. இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். 7 into 7 minus 3 4 by 2. இப்போ இங்க 2 4 கேன்சல் பண்றோம், நமக்கு 2 கிடைக்குது. அப்போ 7 2s are 14. 14 plus நம்ம இந்த சைஸ் இருக்கு இல்லையா அது நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். plus 7 we get 21. அப்போ டோட்டலா வந்து 21 லைன்ஸ் இருக்கணும். டயகனல்ஸ் அண்ட் அவுட்டர் லைன்ஸ் எல்லாம் சேர்த்து 21 லைன்ஸ் இருக்கணும். இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து 7 லைன்ஸ் நம்ம டிரா பண்ணிட்டோம். அண்ட் இப்போ டயகனல்ஸ் பாத்தீங்கன்னா 14 டயகனல்ஸ் நம்ம டிரா பண்ணணும். சோ டயகனல் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. இப்போ நம்ம 14 diagonals draw பண்ணிட்டோம் next shapeக்கு. ஓகேங்களா? சோ டோட்டலா நமக்கு 21 லைன்ஸ்ல கம்ப்ளீட் கிராஃப் நம்ம draw பண்ணிட்டோம். இப்போ நமக்கு ஸ்டாக்டு ஸ்கொயர்ஸ் பாத்தீங்கன்னா இங்க எல்லாம் ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இது லாஸ்ட் வந்து 5 into 5 ல முடிஞ்சிருக்கு. அப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்ன வரும் 6 into 6 நம்ம ஸ்கொயர்ஸ் ஃபார்ம் பண்ணனும். அதாவது 36 ஸ்கொயர்ஸ் ஃபார்ம் பண்ணனும். சோ இங்கே டிரா பண்ணிக்கலாம் நம்ம. One, 2, 3, 4, 5. இப்போ again நம்ம இங்க ஒரு 5 lines. 1 2 3 4 5. இப்போ நம்ம next வந்து 6 into 6 36 கான stacked square form பண்ணிட்டோம். next shape. இப்போ next நமக்கு stacked triangles இருக்கு. இது பார்த்தீங்கன்னா full and full வந்து triangle numbers வருது. 25 plus 11 we get 36. இப்போ 36 triangles அதாவது stacked triangles நம்ம ஃபார்ம் பண்ணனும். சோ இங்க பேஸ் பாத்தீங்கன்னா இங்க 2 இருக்கு, இங்க வந்து 1 2 3, அப்புறம் 1 2 3 4, 1 2 3 4 5. சோ 1 1 இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா பேஸ் வந்து 6 triangles எடுக்கணும். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் எடுத்துக்கிறேன். இப்போ நான் 6 triangle draw பண்ணனும். அப்போ 1 2 3 4 5 6. இப்போ next நம்ம இங்க செகண்ட் ரோ பண்ணனும். 1 2 3 4 5. 1 2 3 4. 1 2 3. 1 2 1. இப்போ நம்ம இங்க ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டாக் ட்ரையாங்கிள் டிரா பண்ணிட்டோம். இப்போ நம்ம நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். இங்க 1
1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 35 and 36 இங்க இப்போ நம்ம 36 triangles வந்து stack triangles draw பண்ணிட்டோம். இப்போ நமக்கு next என்ன கொடுத்திருக்காங்கன்னா cock snowflake கொடுத்திருக்காங்க. இப்போ இதுக்கு next sequence நம்ம draw பண்ணோம். இங்க பாத்தீங்கன்னா 3 start பண்ணி into 4 into 4 பண்ணிட்டே வரணும். இப்போ 3 into 4 we get 12 and 12 into 4 we get 48. 48 into 4 we get 192. So 192 into 4 we get 768. இப்போ அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வரணும்னா into 4 நம்ம பண்ணோம். நெக்ஸ்ட் சீக்வென்ஸ் வந்து 3072 வருது. வந்து எல்லா ஷேப்ஸ்க்கும் வந்து we draw the next sequence. பட் இது பாத்தீங்கன்னா 3072 வருது. It's quite impossible. கொஞ்சம் நிறைய lengthy process இருக்கும். ஸோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ரீசன் இப்படி எழுதிக்கலாம். No, we cannot draw the next sequence in the notebook. It is not possible to draw such a big image. இப்போ நம்ம மற்ற இமேஜ் எல்லாம் நோட்புக்ல ட்ரா பண்ணலாம். பட் இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கும். ஸோ 3000க்கு அதிகமா இருக்கிறதுனால இந்த இமேஜ் ட்ரா பண்றது கொஞ்சம் கஷ்டம்.